ஹாய் வணக்கம். லஞ்சுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ஒரு சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை. அதுக்கு நான் ஒரு வாழைக்காயுடைய காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் நறுக்கிட்டு ரெண்டாக நறுக்கி அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 5-6 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 3 சில் தேங்காய் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதில் 2 சின்ன துண்டு இஞ்சி போட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போடும்போது ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி போட்டு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வாழைக்காய் அவிஞ்சிருச்சு. அதை தோலை எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரோடு கலந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடியையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் உருண்டைகளாக உருட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக